யதார்த்தத்தில் நாம காபாவை முன்னோக்குகிறோம். காபாவுக்கு கிபிலா எது? காபாவுக்கு அல்லாமா மாதிஹுர் ரசூல் ஸதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வித்ரியா ஷரீஃபிலே எழுதுவார்கள், பிஹி கிபிலத்துல் அர்வாஹ், பிஹி கிபிலத்துல் அர்வாஹ், ரூஹுகளுக்குரிய கிபிலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபாவுக்கு கிபிலா. ஹாஜியும் அல்லாமா அஹமது ரிதா கான் ஃபாதிலே பரேலவி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், மதீனா ஷரீஃபிலே ஹாஜிகள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், கடை தெருக்களிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள், பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக, பொருள்களை வாங்குவதற்காக அப்படி சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நடந்து வேக வேகமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆலா ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹாஜிகளே, என்ன இப்படி மதீனாவினுடைய மண்ணிலே கால்களை தட்டி தட்டி நடக்கிறீர்கள்? கவனமாக இருங்கள், வேறு வழியில்லை, முடியுமானால் தலையாலே நடக்க வேண்டும், வேறு வழியில்லை, கால் வைத்து நடக்கிறோம், அதனால ஒவ்வொரு அடியும் மிருதுவாக எடுத்து எடுத்து வையுங்கள். ஏன் தெரியுமா? காபா கே கிபிலா தேக்கியே, காபாவுக்கு கிபிலா இங்கே இருக்கிறது. நீங்க மக்கால இருக்கும்போது பதமையாக இருந்தீர்களே, அதை விடவும் பன்மடங்கு இங்கே இருக்க வேண்டும். ஏன்? நீங்க எந்த காபாவை தவாப் செய்தீர்களோ அந்த காபாவினுடைய கிபிலா இங்கே இருக்கிறது. இது கிபிலா, நமக்கான கிபிலா. ஆனால் கிபிலத்துல் வாஜித், அல்லாஹ்வுக்கும் அது கிபிலா. எப்படி? சுப்ஹான மௌலித் ஷரீஃப்ல சின்ன துஆல ஓதுறோம். கோர்வை செய்தவர்கள் நம்முடைய இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. மக்காவில் இருக்கும்போது அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்று சொன்னால், அந்த ருக்குனுல் யமானிக்கு அந்த புறம் அங்கே இருந்து தொழுவார்கள். அப்படி முன்னோக்கி தொழுதால் காபாவை முன்னோக்கி தொழுததாகவும் ஆகும். அங்கிருந்து நேர வடக்கே தான் மதீனா ஷரீஃப் இருக்கிறது, அதை தாண்டி வடக்கே தான் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. மொத்தத்தில் அங்க நின்று தொழுதால் எல் காபா, மதீனா ஷரீஃப், மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படி எல்லாம் முன்னோக்கும் தலமாக இருக்கும். ஆனா மதீனா ஷரீஃபுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழ வேண்டுமானால் காபத்துல்லா பின்பக்கம் வந்துடும். காபத்துல்லா பின்னக்கு வந்துவிடும். அப்போது காபாவை முன்னோக்கி தொழவில்லை. எதை முன்னோக்கி தொழுதார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதார்கள். ஒரு நாள், 2 நாள் அல்ல, 17 மாதங்கள். 17 மாதங்கள். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருப்பம், பிரியம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன விருப்பம் என்று சொன்னால், காபத்துல்லாவை முன்னோக்கி தொழணுங்கிறது அவங்களுக்கு ஆசையாக இருந்தது. அதனால தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிற போதே தன் முகத்தை உயர்த்தி உயர்த்தி பார்ப்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்களா, அல்லாஹ் அதை சட்டத்தை மாற்றி காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றானா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம், 2 மாதம் இப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறது. சுமார் 17 மாதங்கள் கடந்து விட்ட பிறகு மஸ்ஜிது மதீனா ஷரீஃபில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று இருக்கிறது, 2 கிபிலாவுடைய பள்ளிவாசல். மதீனா ஷரீஃபில் சென்றவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபை தருவானாக. மதீனா ஷரீஃபுக்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அங்கே குபா மஸ்ஜிதில் கிப்லத்தைன்ல போய் சென்று தொழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு திரும்பவும் திரும்பவும் தருவான். அப்படி நம்ம கிப்லத்தைன் மஸ்ஜிதில் போய் பார்த்தா தெரியும், 2 குப்பா இருக்கும். அங்கே வைத்து தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், அன்றைய தினம் ஷபே பராஅத், பராஅத்துடைய நாள், அன்றைக்கு பராஅத்துடைய நாள், அன்று அசர் தொழுகை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அது பராஅத்துடைய நாள்னு சொல்லி தஃப்சீர் இப்னு கதீர்ல இருக்கு. தஃப்சீர் இப்னு கதீர்ல இந்த செய்தி இருக்கிறது. இப்போது அந்த தஃப்சீர் வருகிற தஃப்சீரிலே இல்லை, எடுத்து விட்டார்கள். ஆனால் தஃப்சீர் அல் குர்ஆனில் அலீம் என்று இந்த இப்னு கதீர், இப்போ வருவதெல்லாம் முக்தஸர் இப்னு கதீர், சுருக்கப்பட்ட இப்னு கதீர் தான் இப்போ வருது. இதனுடைய முழு பகுதி இருந்தது சென்னையில் ஜமாலியா மதரசாவில். நான் ஓதும்போது அந்த மதரசாவில் அந்த கிதாப் இருந்தது, அதிலேயே பார்த்த செய்தி. இது எதற்காக என்றால் பதிவு செய்வதற்காக சொல்கிறேன், உலமாக்களுக்கு ரொம்ப செய்தியாக, தேவையான செய்தியாக இருக்கட்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்னு கதீரில் இந்த செய்தி இருக்கிறது. பராத்துடைய நாள், அசர் தொழுகை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழும்போது, ஒன்று மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் அல்லது மஸ்ஜிதுன் நபவி, 2லே 1. ஆனால் கிப்லத்தைன் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அப்படி தொழுது கொண்டிருக்கிற
கொண்டிருக்கிற போதுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே நீங்கள் முகத்தை வானத்தின்பால் உயர்த்தி உயர்த்தி நீங்கள் பார்ப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கத் நரா, திட்டமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலனு வல்லி என்னக கிபிலத்தன் தர்லாஹா, ஃபலனு வல்லி என்னக கிபிலத்தன் தர்லாஹா. நபியே, நீங்க எதை விரும்புகிறீர்களோ முன்னோக்கி தொழுங்கள். காபத்துல்லாஹ் முன்னோக்கி கண்டு ஒத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லல, கிபிலத்தன் தர்லாஹா, நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை முன்னோக்கி தொழுங்கள். அப்படி சொல்லும் போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்தவாறே காபத்துல்லாஹ்வை முன்னோக்கி திரும்பிக் கொண்டார்கள். சரி, இதில் நமக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், இதை சொல்வதற்கு எதற்கு 17 மாதங்கள்? நீங்க விரும்புறதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்வதற்கு ஏன் 17 மாதங்கள்? சூஃபியாக்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, அந்த ஆயத்திலேயே அதற்கு விளக்கம் இருக்கிறது. கதுன்னு சொன்னா திட்டமாக பொருள். திட்டமாக என்றால் உறுதியாக, இன்னங்கிற மாதிரி கது. அதுலயும் கது என்பதற்கு பிறகு நஹு அரபியினுடைய இலக்கண பிரகாரம் கது என்பதற்கு பிறகு ஒரு மாதியான சொல், கடந்த கால வினை சொல் சொல்லப்பட்டால் அது இன்னும் உறுதி என்று அதற்கு அர்த்தம் அரபியினுடைய கிராமர். சரி, அல்லாஹ் சொல்கிறான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே நீங்கள் வானத்தன்பால் உங்கள் முகத்தை உயர்த்தி நீங்கள் பார்த்ததை உங்கள் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதாவது நீங்க முகம் உயர்த்தி உயர்த்தி பார்க்க, அந்த முகத்தை பார்ப்பதற்காகவே இறைவன் காலத்தை தாமதப்படுத்தி வைத்தார். கிப்லத்துல் வாஜிதி வல் மௌஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாஜித் அல்லாஹ்வும் அவர்களைத்தான் முன்னோக்கி கொண்டிருக்கிறான். கிப்லத்துல் வாஜிதி வல் மௌஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். خير, அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ர்.